நண்பா நண்பிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சைமன் அதிபர் ஆமை குஞ்சுகள் மற்றும் ஆமை கறிகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமை குஞ்சு வந்து ஓவரா கத்துதுன்னு பார்த்தா ஆமையும் ஓவரா கத்துது. இந்த சீமான் அதிபர் இருக்காங்க, அவன் பாத்தீங்கன்னா தனிச்சு நிக்கிறதுக்கு தாண்டா திண்டு வேணும். நீ 2 தொகுதியில போய் நிக்கிற. 2 தொகுதியில நின்னாக்கா உன் மேலே நம்பிக்கை இல்லை, உன் மக்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை. அதனாலதான் 2 தொகுதியில் நிக்கிறேன். டேய், சட்டத்துல 2 தொகுதியில் நிக்கிறதுக்கு இடம் இருக்கு. 2 தொகுதியில நின்று முடிஞ்சா நின்று இல்லைன்னா விட்டு போ. எங்க அண்ணா 2 நிக்க போறாரு, 2 ஜெயிக்க போறாரு. ஜெயிக்க போறாங்கன்றதுனாலதான் வயிற்றுல கட்டுற. தோக்க போறான்னா அப்புறம் நீ அவரை பத்தி பேச போற? மென்டல் சைமனு இவர் வந்து சொல்றாரு, நான் யாரு சைமன் வந்து மக்களை காதலிக்கிறார், மக்களை காதலிக்கிற நம்புரு, நான் தான் தனியா நிக்கிறேன். அவன் பிரச்சாரம் பண்றதுல தனியா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அது யாருமே இல்ல. பின்னாடி பாத்தீங்கன்னா ரோடு காலி ஆகுது. முன்னாடி மட்டும் அந்த வண்டிக்கு முன்னாடி மட்டும் 10 பேர் நிக்கிறாங்க. நீ 100 பேர் நின்னாலும் என் ஒரு ஆளை குறி வைப்ப, நான் ஒரு ஆள் உங்க 100 பேரை குறி வைப்பேன். எதுக்காக நீ பிரச்சாரம் பண்ண வர? சரி, நீ வந்துட்ட. ஐயோ சீமான் பேசுறான், சைமன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட்டம் கூடணும்ல. ஒரு பயிலும் வரமாட்டான். வண்டி வாகனமும் போது வருது. இவன் பாட்டு தனியா எரும மாடு போய் கத்திட்டு இருக்கான். இந்த மாடுதான் எரும மாடு ரோட்ல கத்திருந்ததுன்னா கண்டுக்க மாட்டாங்க, இவங்க பாட்டு போவாங்க. அந்த மாரி கத்திக்கிட்டு இருக்கேன். நான் தனியாக நின்று 2 முறை தோத்திருக்கிறேன், மீண்டும் தனியாக தான் நிற்கிறேன். நீ கடைசி வரைக்கும் தனியா தான் நிக்கணும். உன் கட்சிலையும் அவனும் இருக்க மாட்டான், இருக்கிறவனும் கலைஞ்சு போயிடுவான். ஏற்கனவே 10 பேர் தான் இருக்காங்க போல இருக்கு. நீ தனியா நின்று 3வது தடவையும் தோக்கப்படுற. ஆமா, நீ தோத்து தானே போற, அது உனக்கு தைரியமா? இதுல வேற தோத்தத இப்படி அவள் மனுப்புறாரு. எப்படின்னா, என்னை தோக்கடித்தவன் என் தம்பி, என் மகன், சித்தப்பா, என் பெரியப்பா, என் தாத்தா பாட்டிகள். அதாவது ஔவையார் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதியாதல் தலைவாசல் மிதியாதுன்னு சொல்லியிருக்காரு. உன்னை எவனும் மதிக்கலன்னா கட்சி பக்கமே நீ வரக்கூடாது. 15 வருஷமா நீ கத்துக்கிட்டு தான் இருக்க. நீ அயோக்கிய பைய, பிராடு பையன், முள்ள மாதிரித்தனும் எல்லா வேலையும் பண்றதுதான் உனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி திருப்பி திரள் நிதி திரட்டி பிச்சை எடுக்கிறதுக்காக நீ உள்ள வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல வேற கெத்து மயிர் வேற. இதுல நீ ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆளுற. நீ வந்து விஜய வந்து பேசுறதுக்கு முன்னாடி தம்பி தம்பின்னுட்டு நீ இவ்வளவு விமர்சனம் பண்ற. ஆண்ட கட்சி பேண்ட கட்சி எல்லாம் இவ்வளவு கொள்ளடிக்கிறான், ஊழல் பண்றான், அதை பத்தி பேசுறான்னா, விஜய் 2 கட்சியில 2 தொகுதியில நிக்கிறாரு, நான் தனிச்சு நிற்கேன். உன்னை எவனும் மதிக்க மாட்டான், ஆனா தனிச்சுதான் நிக்கிறது. தோத்து வேற போயிருத. கேட்டா மாமன் சித்தப்பன் கதை விடுது. இதுல வேற ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு நின்றுகிட்டு இருக்கான். அதுல ஒரு சின்ன பையன், அவனுக்கு 4-5 வயசா இருக்கும். அந்த பையன் உண்டியில தூக்கிட்டு வந்து புகுறான். அந்த உண்டியல்ல அவன் எவ்வளவு சேர்த்திருப்பான்னா 50 பைசா, ₹1, அவங்க அப்பா கொடுக்குறது, தேன் மிட்டாய், கள்ளப்பருப்பு வாங்குறதுக்குலாம் அதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருப்பான் போல. அதுல 3000 இருந்தது. ஒரு சின்ன பையன் ஒரு உண்டியல்ல 3000 சேர்த்து வச்சு தன் சொந்த காசை எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணும்னு தெரியாம உன்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அது என்ன பெருந்தன்மையா? ஏன்னாப்பா திருநிதி, நான் நிறைய திருட்டு பிச்சை எடுத்து நிறைய வாழ்ந்துட்டேன், நீ சின்ன பிள்ளை, உன்கிட்ட நான் பிச்சை எடுக்க கூடாது, அதனால வேணாம்னு சொல்லிடணும். பொட்டி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டான். அவனுக்கு வாங்கி வாங்கி பழக்கமாயிருச்சு. அதனால அவன் கொடுத்தவனே கம்முன்னு வாங்கி உள்ள வச்சுக்கிட்டான். பிச்சை எடுக்கிறதுக்கு இடம் பொருள் ஏவலே கிடையாது. ஒருத்தன் ஓட்டு கேட்க போறான், வீட்டுக்கு போறான், அங்க எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான், அதையும் வாங்கி உள்ள வைக்கிறானுங்க. டேய், நீங்க பிச்சை எடுக்கிறதுக்குன்னா கட்சி நடத்துறீங்களாடா? அதுவும் எவனோ ஒருத்தன் கட்சி, அதுவும் சொந்தமாவும் எதையும் வந்து வச்சுக்கிறது கிடையாது. அடுத்தவங்க முன்னாடிதான் கட்டின்னு வரான் சட்டை சொல்ற முறைங்க. அடுத்தவங்க கட்சி தான் நீ எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூசலும் இல்லையாடா? அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சின்றதுக்கு மாத்தி வேற எதனா வச்சுக்கோங்க. இதுல வேற நேற்று பேசும்போது அரசின் முந்தைய கடன்களை எல்லாம் நாங்கள் செலுத்த மாட்டோம், கட்ட மாட்டோம் அப்படிங்கிறான். சரி, அரசின் முந்தைய இதெல்லாம் கட்ட மாட்டேன்னு நீ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை ஃபர்ஸ்ட் யார் ஜெயிக்க வைக்கப்பா? அவன் எப்படி ஜெயிப்பான்? முதல்ல அவன் தெரிஞ்சுக்கிட்டுதான் எது எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அப்படியே அவன் கற்பனை உலகத்துக்கு போயிட்டான். என்ன சொல்றான்னா, அப்படியே நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம்னா முந்தைய கடன்களை கட்ட மாட்டோம். ஏண்டா, நாங்க வந்தது ஜெயிச்சு வந்ததே கடன் வாங்கி பிச்சு எடுத்து குடும்பத்தெல்லாம் சொத்து சேர்க்கலாம்னு வந்து பழைய கடனை கிடைச்சிட்டு இருந்தா நான் எப்ப சொத்து சேர்க்கறது அப்படின்ற மைண்ட் செட்ல பேசிட்டு இருக்கான் மென்டல் சீமான். இந்த அதான் சொல்றேன்ல, இவன் வந்து ஜெயிக்க போறது கிடையாது, எவனும் ஓட்டும் போட போறது கிடையாது, இருக்கிற பர்சன்டேஜும் குறைஞ்சு போயிட போகுது. இப்பயே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதாவது எப்படின்னா, குடிக்கிறவங்களோட வாக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, குடிக்கிறவங்க வாக்கு எனக்கு வேண்டாம், நான் சாராயத்தை முழுமையா முடிப்பேன், ஆனா கண்டு இறக்கி. இப்படி எப்படின்னா, சரக்கை வந்து முற்றிலும் ஒழிச்சிருவேன், அதனால குடிக்கிற மக்கள் எனக்கு வாக்கு போடலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் முழுமையா குடிய ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவன் இதே வாய் இதுக்கு முன்னாடி என்ன பேசிச்சு அந்த வாடகை வாயி, எனக்கு வந்து சக்கரை சீனி தண்ணி எல்லாம் தொட்டு எனக்கு நான் பிறந்தப்ப எனக்கு வாயில வைக்கல, சரக்கை தான் தொட்டு வாயில வச்சாங்கன்னு சொன்னான். இந்த மென்டல் வந்து மாத்தி மாத்தி பேசும். என்ன பேசினாலும் இன்னைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும். இப்போ தூக்க போறது உறுதியாச்சு. இன்னைக்கு வந்து நான் குடியை ஒழிப்பேன்னு சொல்லிட்டேன், அதனால அந்த ஓட்டு போட மாட்டாங்க. நாளைக்கு ஓட்டு கம்மியாச்சுன்னா நான் குடி ஒழிப்பேன்னு சொல்லிட்டேன், அதனால குடியார மக்கள் எனக்கு ஓட்டு போடல. 2 கோடி பேர் இருக்காங்க, ஏன் குடியார மட்டும் 2 கோடி பேர் இருக்கான். அப்புறம் நான் ஜெயிப்பேன். நாளைக்கு தோத்துட்டா இந்த பதில தான் சொல்லுவோம். இதுக்கு சாட்டை மாமா வருவான். இப்போ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ இப்போ கட்சி பணிகள்லாம் இதெல்லாம் தீவிரமா வேலை பார்க்குற வேலைலாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு சாட்டை மாமா வந்து இவனுக்கு மட்டும் கொடுப்பான், நல்லா தலையடிச்சு மானம் கெட்ட பையன். இது ஒரு பக்கம். இந்த ஆமை பெரிய ஆமையோட ஆமை குஞ்சுகள் என்ன பண்ணுது தெரியுமா? புதுச்சேரியில ஜக்கம்மா ஜோசியம் கேட்டுக்கிட்டு நம்ம ஜெயிச்சட்டமா துணையா நிற்போம். மிருகங்களுடைய நல்லபடியா இருக்கும். நினைச்ச காரியம் வெற்றியோடு வரும். இவனுங்களுக்கு என்னன்னா, நம்ம எப்படியும் ஜெயிக்க போறது கிடையாது, சும்மா நிற்போம். நாளைக்கு நம்மளும் தைரிய கேண்டிடேட் தான்டா, நின்ன போட்டி போட்ட இவ்வளவு வாக்கு வாங்கினேன் அப்படின்னு சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக இன்னும் ஜக்கமா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கையை பார்த்து அவன் வாங்கி வந்து அடிச்சுட்டு அவன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கட்டிங் போட்டு அவன் போயிட்டான் ஜக்கமா. இவன் வந்து ஜக்கமா ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப தெரியுதுங்களா, நாம் தமிழர் கட்சியில எல்லாம் கோமாளி கட்சிகள் சொல்றான். இலவசம் இதை தரேன் அதை தரேன்னு சொல்றீங்களே, இலவசமா பிள்ளை கொடுத்து எழுதிப்பியா? எனக்கு அப்போ என்ன தோணுதுன்னா, இதுக்கும் கீழே இருந்து ஊப்பர பேர் அப்படின்ற இல்ல, டேய் மென்டல் பரதேசி பேகலா, உங்க அக்காவும் தங்கச்சின்னு தானே அவன் சேர்த்து பேசுறான். உங்க அக்காவும் தங்கச்சி உங்க வீட்டுல இருக்கிற பெண்மணியில இருந்து சேர்த்து பேசுறான். இலவசமா பிள்ளை கொடுத்து எழுதிப்பியான்னு உங்க அக்காவை பார்த்தா கேள்வி கேட்கறான். உங்க கை தட்டி நிக்கிறானே. அதாவது ஒரு 20 பேர் 30 பேர் செட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, அவன் என்ன பேசுனாலும் கை தட்டுறாங்க. அவனுக்கு புரிஞ்சு கை தட்டுறாங்களா, புரியாம கை தட்டுறாங்களா, இது என்னன்னே தெரியல. இவனுங்க பேசாம கட்சியை கழிச்சுட்டு எல்லாம் சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி நாங்க வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறோம், இந்த மாதிரி எல்லாம் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் கூட நடத்திட்டு போல. கட்சி கூட இல்லை, அவங்க கட்சியே செட் ஆகாது. அரசியலே அவங்க பேசல. இந்த காசு எவனா கொடுத்தானா அவங்களுக்காக பிஎத்துன்னு கூட ரெடி ஆயிட்டாங்க. உண்மைதான். இந்த சீமான் வந்து என்ன பேசுறான், இந்த சீமான் வந்து பிரச்சாரத்துல என்ன பேசலாம்? ஒண்ணுமே கிடையாது. விஜய பத்தி மட்டும்தான் எல்லா இடத்துலயும் கத்துறது. அதுவும் அந்த இடத்துல கூட்டம் கிடையாது. அவனுக்கு வெறுப்பு வந்துருச்சு. அதனால என்ன, விஜய் வீட்டு விட்டு வெளியே வந்தா போதும் அவ்வளவு கூட்டம் கூடுது, நமக்கு ஒரு நாய் வர மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறுப்புல இந்த வீட்டு நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்தா போ அப்படின்னு அந்த மாதிரி எல்லாருமே வல்லுன்றோம். மிச்சம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவனே கதை வளர்ந்துகிட்டு இருக்க. கதை எண் 0 ஆரம்பிச்சு கோடி கணக்குல போற 5000 கோடி 6000 கோடி கதை எண் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க. உனக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. எங்க அண்ணன் விஜய் அனுமதி கேட்டா மட்டும் மறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் போனா நடந்தா நின்னா ஊர்வலம் அந்த மாதிரி, சரியா? அதனாலதான் எங்க அண்ணனுக்கு பர்மிஷன் பயப்படுறாங்க. நீ கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஏன் தெரியுமா? நீ மென்டல். இது எதனா கொஞ்ச நேரம் மைக்ல எல்லாம் கத்துட்டு அது பாட்டு கூட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் குடிக்காரன்னு இவனே சொல்லிட்டு இவன் குடியை பத்தி பேசுவான். புரியுதுங்களா? இவன் வந்து குடியை வந்து எல்லாத்தையும் ஒழிக்கணும், எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனே நான் வந்து சாராயத்தை தொட்டு இது பண்ணி தான் வளர்ந்தேன், கல்லு 4 ஜக்கு குடிப்பேன், இதை நான் 4 ஜக்கு குடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுவான். இன்னொன்று பேர் தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரும் தமிழ் தான் பேர் வைக்கணும் அப்படின்னுமா. இவன் பேர் கேட்டா ஜெபஸ்டின் சீமான். அவங்க அப்பா பேரு ஜெபஸ்டின், அவங்க தாத்தா பேரு யொகோப்பா. டேய், நீ யாரை ஏமாத்துறதுக்காக நீ தமிழ்நாட்டுல ஏற்கனவே யாரோ நடத்திருந்த கட்சியை எடுத்துட்டு வந்துட்டு நீ யாரை ஏமாத்துறதுக்காக நாம் தமிழர் கட்சின்னு வச்சுன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க? ஆங்கிலத்தில், அதாவது தமிழ் கலந்து ஆங்கிலத்தில் பேசினால் தொலைத்து விடுவேன், தமிழ் கலந்து ஆங்கிலத்தில் பேசினால் தொலைச்சிடுவாராம். ஆனால் என் மகன் மட்டும் வருடத்திற்கு 50 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வைப்பேன். எங்க படிக்க வைப்பேன்? அமெரிக்கன் ஸ்கூல்ல. அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து படிக்க பரதேசி. அங்க வந்து தமிழ்ல பேசினாலே ஃபைன்ற, தமிழ்ல பேசினாலே ஃபைனு. இவர் வந்து தமிழை கட்டி கேட்க போறாராம். இவர் தான் தமிழ் அப்படியே கொடி நாட்ட போறாராம். இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, கொட்டி மூடு, சரியா? இவர் வந்து தமிழ்ல வந்து வளர்க்க போறாராம்.
செந்தமிழன் சீமான், நீ என்ன தமிழுக்காக நீ என்ன பண்ண சொல்லு. நீ பேசும்போது சுத்த தமிழை வந்து பேசிட்டா மட்டும் போதுமா? உங்க வீட்டுல அதை நடைமுறைப்படுத்த முடியா? நீ ஒரு மலையாளி, நீ ஒரு மலையாளி, உங்க குடும்பத்துல ஆளாளுக்கு ஒரு ஒரு தேசத்துல இருந்து வந்தவங்க, நீ வந்து இதெல்லாம் பேசலாமா? உனக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஆமைக்கே இவ்வளவு பெரிய ஆமைக்கே இந்த நிலைமைனா ஆமை குஞ்சுகளுக்கு என்ன நிலைமை வரும்னு யோசிச்சு பாருங்க. இடும்போன காட்சி இந்த காக்கா அந்த இதுக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா காக்கா மாதிரி இருப்பான். இப்போ பாருங்க கொஞ்சம் காசு போனவங்க அப்படியே கொஞ்சம் திக்குன்னு ஆயிட்டப்ல அவன் பேசிக்கிட்டு இருக்கான், தனியா பேசிக்கிட்டு இருக்கான். அங்க இவன் பேசாம அதாவது 10 பேராவது இருக்காங்க, 10 பேர் 20 பேரா இருக்காங்க சீமான் பேசும்போது. அவன் பேசும்போது ஒருத்தன் கூட இல்லை, அவங்க டீ கடையில நின்று ஒருத்தன் நின்று டீ குச்சின்னு வேடிக்கை பார்க்கலாம். அந்த நிலைமை ஆளாயிட்டீங்க. வாயை கொஞ்சம் அடக்குங்கடா, விஜயை பத்தி பேசுறதை விடுத்துட்டு மத்ததான் பேசுங்கடா. அப்பதான் நீங்களா அட்லீஸ்ட் ஒரு 4% 5% ஓட்டாது வரும்ல. இல்லைன்னா அதுவும் வராது பரதேச பேருங்களா. நான் ஏன் பரதேச பேருன்னு சீமான் சொல்றேன்னா, நான் சொல்லல, உங்க அண்ணனே தான் சொல்லியிருக்காப்புல. அவங்க ஒன்னொன்னே சைமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், நானே ஒரு பிச்சைக்கார பையன், நானே ஒரு கேடுகட்டவன், என்னைய போய் நம்பிக்கிட்டு அப்படின்னு அவனே சொல்லியிருக்கான். அதனாலதான் நான் சொல்றேன், மற்றபடி நானெல்லாம் சொல்லல சரிங்களா. அதான் இப்ப வந்து என்ன தெரியுமா, சீமான் வந்து மேடைக்கு மேடை டிஎம்கேவை பத்தி பேசுறது கிடையாது, ஏடிஎம்கேவை பத்தி பேசுறது கிடையாது, மற்ற எந்த கட்சிகளையுமே விமர்சிக்கிறது கிடையாது. ஏன் விஜய் கட்சியை மட்டும் விமர்சிக்கிறேன் அப்படின்னாக்கா, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு போவாங்க. இப்போ திமுகவோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்குன்னா, சீமான் சைமன் ஜபஸ்டின் சைமன் என்கிட்ட நீ துட்டு வாங்கிட்ட, விஜய் பேரை வந்து டேமேஜ் பண்றேன்னு என்கிட்ட துட்டு வாங்கிட்டு நீ அவன் பேரையும் டேமேஜ் பண்ண முடியல, யாரும் நீ நம்ப மாட்டாங்க, என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கேட்கிற மாதிரி. அதான் மைண்ட் வைஸா இருக்கும். இவன் தான் சொல்லுவான், அதெல்லாம் செலவு பண்ணிட்டேன், அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு, எப்படியே முடிஞ்சு போச்சு. திருநெல்வேலி வேற ஒரு பக்கம், இங்க வாங்கின பொட்டி பத்தலன்னு திருநெல்வேலி வேற ஒரு பக்கம். இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஜனநாயக தேர்தல், யார் வந்து ஆட்சி அமைச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஒரு பக்கம் டிஎம்கே நான் எப்படி கொள்ளடிக்கலாம் பார்க்குறது, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஐயோ நம்ம 4 வருஷம் தான் ஆண்டோம், அம்மா இருக்கும்போது 1 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டாங்க, நம்ம 4 வருஷம் தான் ஆண்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஏடிஎம்கே. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மக்களுக்கு எதனா செஞ்சாகணும் விஜய் ஒரு பக்கம். ஆனா சீமன் மட்டும்தான், அதாவது அதிபர் மட்டும்தான் என்ன பண்ணுவான்னா, திரள் நிதி திரட்டுறதுக்காக இந்த இதுல போட்டியில பங்கேற்ற ஆளு அந்த ஆள் மட்டும். ஆமா, இவன் வந்து இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராமதாஸும் சசிகலாவும் ஒரு கூட்டணி வச்ச மாதிரியும் வச்சுட்டு இந்த மாதிரி நான் களத்துல சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா ராமதாஸ் தனிச்சு விடப்பட்டாரா? எப்படிங்க சொல்றீங்க, அவர் இல்லாம தமிழ்நாடுல அப்படி எப்படி அப்படி இவரு மாரி கத்துனவன் இவன் இப்படி பேசிட்டு போயிடுறான். பின்னாடி ஓட்டை இருக்காங்க சாட்டமாமா, அவன் வந்து என்ன பண்றான், அவன் ஒரு கிளறு கட்ட கெழுவி, இந்த 2 சேர்ந்து என்ன பண்ண போகுது, இந்த வயசான காலத்துல இது 2 கூட்டணி வச்சான்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பின்னாடி பேசுவான். முட்டா பேர் இங்க ஒருத்தன் இவன் இப்படி பேசுவான், இங்க அவன் அப்படி பேசுவான். அதை எப்படின்னாக்கா, நான் எப்படி போவேன்னு இப்படி எப்படின்னா போவோம். அது வந்து பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க, அவன் அப்படி பேசுறான் அப்படின்னு கேட்கறதுக்கு, எப்படி நான் கண்டிக்காம இருப்பேன், நான் எப்படி கேட்காம இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் கண்டிச்சுட்டேன், அதான் கேட்டேன். அதே மாதிரி நீ விஜயை பத்தி கண்டிக்காம கேட்டிருக்கணும்ல. அதை கேட்டதுக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்றேன்னா, விஜயை பத்தி நான் கேட்கலன்னா அவங்க எங்க பிள்ளைகளை விமர்சிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க. நீ என்ன சொல்ற, உனக்கு அது வேலை கிடையாது, எதிர்க்கிறது உங்க வேலை கிடையாது. நீங்க ஆரம்பிச்சது திராவிட கட்சிகளை இது பண்ணிதான் ஆரம்பிச்சீங்க, நேத்து வந்த கட்சியை பத்தி விமர்சிக்கிறது கிடையாது. புதுசா என்ன அப்புறம் இது பண்ற நீ புடுங்குற நீனு, இதுதான் மாத்தி பேசிட்டு நாளைக்கு என்ன பண்ணுவான், இவனே வந்து இந்த டிஎம்கே 525 ஆஃபர் அண்ணி தெளிச்சுட்டு ஒன்னுச்சுமே செய்யாம நாங்க அப்படி சொல்லல, நாங்க இப்படி சொல்லல மாதிரி அந்த மாதிரிதான் அவங்க பேசுவோம். அதிபரு நீ போடுற 10-20 ஓட்டம் அவங்க போட்டு வேஸ்ட் பண்ணாது, வரது அவ்வளவுதான் வரும், அதையும் போட்டு வேஸ்ட் பண்ணாது. இந்த கூத்து ஒரு பக்கம் இருக்குன்னா, இந்த பக்கம் டிஎம்கேல இருந்து ஒரு டெல்லி அது ரோட் ஷோ நடத்துது, ரோட்ல ஒருத்தனுங்க சரிடா, அது ஒருத்தனும் இல்லாம கூட போடுனாரு, காருக்குள்ளேயாவது உட்காந்துட்டு போனாங்களா, அந்த ஜீப்புக்குள்ளேயாவது உள்ள உட்காந்துட்டு போனாங்க, அங்க யாருமே இல்ல. இப்போ ஏதாவது வராங்கன்னா சரி, வர்றதுக்கு முன்னாடி தான் தெரியலன்னா வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சு பாக்கணும்ல. ஏதாவது நின்று ஏதாவது சும்மா கையவாது ஆட்டணும், இவன் போட்டு போறான், ஒருத்தரும் கையை கூட ஆட்ட மாட்டான். இதுலயே தெரிஞ்சு போச்சு உங்க லட்சணம், அவதான் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. எப்படி சோழி முடிஞ்சு.
ஆமா இது இவனை ஏன் நம்ப மாட்டாங்க அப்படின்னு கேளுங்க. என்னன்னா தத்தி ஒரு சின்ன சின்ன கணக்கு கூட தெரியாது. 197 பிளஸ் 3 சேர்த்து 202 சரிங்களா? இது இப்ப திருவண்ணாமலைக்கு 31ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடும். இன்னும் 24 நாட்கள் தான் இருக்கு. தேர்தல் 23, 24ஆம் தேதி தான் இவங்களுக்கு தேர்தலா. இன்னும் 24 நாட்கள் நாளையிலிருந்து, அதாவது இன்னிலிருந்து சொல்லியிருந்தா கூட சரின்னு சொல்லலாம். நாளையிலிருந்து 24 நாட்கள் தான் இருக்கு. நம்ம கட்சி யாராவது பாடுபடணும் அப்படின்னு சொல்லி முசாலது ஒண்ணு படிச்சுட்டாவது வந்து எழுது. என்ன பேசுற சும்மா வாய்க்கு வந்துதான் அவன் பாட்டுக்கு இந்த தேர்தல் நாடகம்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் வந்துட்டா இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஒரு பக்கம் பஸ்ல போய் பிரச்சாரம் பண்றான், ஒரு பக்கம் டீ கடையில உட்காந்து இது பண்றான், டீ குடிக்கிறான். இப்போ முதல்ல ரொம்ப எளிமையானவர், எங்க டீ கடை இல்லாம டீ சாப்பிட்டா அப்படின்னு சொல்லணும்ல. இவ்வளவு 5 வருஷமா எங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பானுங்க. என்ன அப்படியே அடுத்த முறையை தொட்டவங்க தீட்டு போய் ஐயோ அப்படின்னு கை கொடுக்க மாட்டான். அப்படி யாராவது இது போடணும் பிக்கு கைட்டுன்னு சொல்லிட்டு மாலையை கூட வாங்க மாட்டான். இப்படி உடனே இப்படி வந்தவொடனே இப்படி தூக்கி போட்டுருவான். ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணு ஒரு சின்ன ஒரு மாலை வந்து அணிவிக்க, அதை கூட போட கூட வரலங்க. அப்படியே இப்படியே நிற்கிறேன். அப்படியே வாங்கிட்டு கையில கொடுத்து இப்படி வாங்கி போட்டேன். அந்த மாரி இவனெல்லாம் வந்து இன்னைக்கு நாடகம் பச்சையா தெரியுது. ஒரு தத்தி சின்ன தத்தி என்ன பண்ணுது, பஸ்ல போகுது, கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போகுது. இவர் என்ன பண்றாரு, டீ கிடைக்க போறாரு. அவரும் டீ கிடைக்க போறாரு. 2 தத்தி பேசிங்கன்னா வருது. அதான் அந்த இன்டர்வியூ எடுப்பாங்க. அவர் வந்து கேள்வி கேட்டாராம். சேப்பாக்க தொகுதியோட எம்எல்ஏவை கூப்பிடுங்க, அவர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை கூப்பிடுங்க, அவர் கூப்பிட்டு வச்சு நான் கேள்வி கேட்கணும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாலாம். இவங்க வந்து எப்படின்னா இதுதான் டிராமாலே பெரிய டிராமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் பேசிப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. திடீர்னு ஒரு செட்டப் போட்டாராம், திடீர்னு வர வச்சுட்டாராம், திடீர்னு கேள்வி கேட்டாராம், அப்படியே பயந்துட்டாராம். இதெல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் செஞ்சோம், இதுக்கப்புறம் நல்லா சிறப்பா செய்யணும். யாரை ஏமாத்துறதுக்கு அதெல்லாம் பண்றீங்க? மனசாட்சி வேணாமடா உங்களுக்குலாம். சரி அது கூட அந்த தேர்தல் நேரத்துல ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்க சொத்து விவரம் எல்லாம் கொடுப்பாங்க. யார் இருக்கிற எவ்வளவு அசைல் சொத்து, எவ்வளவு அசைய சொத்து எவ்வளோன்றதெல்லாம் போடுறாங்க. இவன் வந்து 7 கோடி ரூபா தான் சொத்து இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாப்புல. இங்க நம்ம ஆமைக்கறி வண்டு முருகன் சீமான் அவன் சொல்றான், எனக்கு 36 லட்சம் தான் இருக்குது என்கிட்ட சொத்து அப்படின்னு. நீ வளர்க்குற நாயே 15,000டா, அதுக்கு வாங்கி போற கறி டெய்லி 5 கிலோடா. 1 கிலோ 300 ரூபான்னு வச்சா கூட இங்கே போற 5, 5, 1500 ரூபா டெய்லி செலவு பண்ணணும்டா. மாசம் என்ன ஆச்சு? 45,000 ஆச்சு. இவன்கிட்ட காசு இல்லாம எப்படி நீ அதெல்லாம் போட்டு கையிருப்பே இல்லையோ. இவன் இருந்தாலும் என்னன்னா கார் இல்லைன்றான். சரி நீ கார்ல போற வர ஸ்டாலின், நீ கார்ல போற வர, இதெல்லாம் யார் காரு? உன் பேர்லயும் கார் இல்லை, உன் பிள்ளை பேர்லயும் கார் இல்லை, உன் பொண்ணு பேர்லயும் கார் இல்லை. அப்ப யார் கார்ல தான் போற? யார் கார்ல போற? சரி அது கூட ஒரு 1,160 கிலோ 160 கிலோ வெள்ளி பீரோ ஒண்ணு வாங்கினாங்க துர்கா ஸ்டாலின் அவங்க. அது எவ்வளவு? 1 கிராம் வெள்ளி ரேட்டு என்ன அன்னைக்கு? அது எங்க போச்சு? அதுவே 4 கோடி ரூபாய்கிட்ட வருது கணக்கு. மொத்தமே 7 கோடி ரூபாய். மொத்தத்துக்கு 4 கோடிக்கு பீரோ மட்டும் தான் இருக்குதான். 7 கோடியில 4 கோடி இங்க போச்சு, மீதி 3 கோடியில தான் இருக்காது. என்னன்னா அண்டா புழுங்க ஆகாச புழுதுனா இருக்கிறீங்க. மக்கள் இதே நம்புறாங்க. ரொம்ப எளிமையானவர். இதுக்காக தான் அவங்க பினாமி பேர்ல சொத்து வச்சிருக்கானுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ரெட் ஜெயண்ட் இந்த உதயநிதி கிட்ட இருந்து இன்ப நிதி கிட்ட போச்சுப்பா. ஒரே நிதி பேர்லயே டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. 30 கோடியில போட்டு இட்லி கடை படம் எடுப்பீங்க. வர ஒரு படம் தமிழ் படத்தையும் விடுறது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் எடுத்து ரிலீஸ் பண்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன போதும்? கோடிடா, ஏதோ 1 கோடி 2 கோடி கிடையாதுடா. 50 கோடி 60 கோடி. ஏதோ ஒரு சர்வேல சொல்லி நான் 30,000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு எதுல முதலீடு போடுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க யாரு? உதவாநிதி. இந்த மாரி உங்க நிதி எல்லாம் பார்த்தாக்கா எல்லாருக்கும் நிதி தான். இதுக்கப்புறம் எல்லாம் நிதியிலே ஓடுது. ஒரு பக்கம் பெரிய திருட்டு ட்ரெயின் ஏறி வந்த சொட்டை, அதுக்கப்புறம் ஒரு சொட்டை, அடுத்து வரப்போகுது ஒரு சொட்டை, அதுக்கப்புறமும் கீழே ஒரு சொட்டை. அதையும் ஒருத்தர் சொல்றான், ஐயா இன்ப நிதி ஐயாவையும் நாங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு பார்த்துட்டு போயிடணும், அப்பதான் இந்த கட்டை வேகும். அட பகையிலா கொத்தடிக்கும் பரம்பரை கொத்தடிமாடா நீங்கெல்லாம். நீங்கெல்லாம் வெக்கமானோம் சூடு எதுவுமே இல்லையாடா. பணம் தெரியுது. எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது.
ஒரு டீ கடையில நின்று டீ குடிக்கும் போது கூட வந்து சர மாதிரி திடீர்னு வந்து வெட்டிட்டு போறான். கையில நேர்ல கண்ணில் பாக்குறவனெல்லாம் வெட்டிட்டு போறானுங்க. கனிமவள கொள்ளை, கக்கூஸ் ஊழல், மாநகராட்சி ஊழல், சரக்கு பாட்டில ஊழல், எல்லாத்துலயும் ஊழல் பண்றாங்க. தெரிஞ்சே பண்றாங்க. ஆனா அது தெரியாத மாதிரியே நீங்க ஓட்டு போடுங்க. ஸ்டாலினுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டோம், இப்ப நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன். இதை விட வெக்கக்கேடான செயல் என்ன இருக்கு? நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, அன்னபூர்ணா சாப்பிட்டு வந்து நல்லா இருக்கும். நல்லா சாப்பாட்டுல உணவுலாம் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இதுவா இருக்கும். உப்பு போட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் மாதிரி. இந்த ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன், அவங்க கூட்டணி கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், அந்த ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன்றவங்க உப்பு போட்டு சாப்பிடுங்க. அப்படியாவது சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் வேணா வந்து தொலைல. இதெல்லாம் தெரிஞ்சே ஒருத்தன். இப்போ உங்க வீட்டுல ஒருத்தன் நீங்க வைக்கிற பணத்தை உங்க வீட்லயே ஒருத்தர் அந்த பணத்தை தெரியாம எடுத்துட்டு போனாங்கன்னா எவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? இல்ல ஒரு திருட வந்து போயிட்டா மனம் எவ்வளவு வருத்தப்படுது, எவ்வளவு கஷ்டப்படுது. ஆனா இதே தமிழ்நாட்டுல நம்ம வரி பணத்தை ஒருத்தன் தெரிஞ்சே சுரண்டான், நம்ம வருஷமே நம்ம தலையில திணிக்கிறான், 4.5 கோடியில இருந்து 10.5 லட்சம் கோடியா மாத்துறான். வெக்கமா இல்லாத அவங்களுக்கு பார்த்து திருப்பி அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களே? இதெல்லாம் இருந்தா ஓட்டு போடுறத நிப்பாட்டிட்டு நீங்க நல்லவங்க யாரோ அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து போடுது. இதுக்கு மேலே திரும்பி திரும்பி போட்டு நீங்க தான் போட்டு இது நாசம் ஆகுங்கன்னா கூட இருக்கிற எங்களையும் சேர்த்து நாசம் பண்றீங்க. உங்களுமே இந்த வயசான ஏழாடு கட்டைங்க தான் எல்லாம் சேர்ந்துட்டு பண்றது. இதுக்கப்புறமாவது மாற விடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.